நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பயணங்கள் யூடியூப் சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். அதோட அவசியம் என்னென்னா, வேலைப்பளு இருந்தது. இருந்தாலும் சமீபமாக ஒரு 10 நாட்களாக என்னுடைய அலுவல் நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து வரும் பொழுது எப்பொழுதும் போல ஏதாவது நமக்கு ஒரு கருத்து அல்லது ஒரு உறுத்தல் ஏற்படும் அல்லவா, அல்லது சரியானதாகவோ அல்லது தவறாக ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நான் பயணம் செய்து மேற்கொள்ளும் பொழுது கடந்த ஒரு வார காலமாக சில மலைப்பகுதிகள் வழியாக செல்லும் பொழுதும் அல்லது ஒரு கோவில் சார்ந்த இடங்கள் வழியாக செல்லும் பொழுதும் பார்த்திங்கன்னா, அந்த 2 சைடும் ரோட்டில் 2 சாலை 2 ஓரங்களிலும் அனுமார் குரங்கினம்பாங்க, அதாவது மங்கியில் அனுமார் குரங்கு வகைகள்பாங்க. அது 2 சாலையிலும் வரிசையாக இருபுறம் நின்று கொண்டு போகின்ற வாகனங்களை நோக்கிய பார்வையோடு ஏதேனும் அவர்கள் தூக்கி எறிவார்களா அல்லது கொடுத்துவிட்டு செல்வார்களா என்று அது ஒற்றை சிந்தனையோடு கையேந்தி நின்று கொண்டிருந்தது. உண்மையிலேயே குரங்கினத்தின் உண்மையான இயல்பு அது அல்ல. ஒவ்வொரு மரமாக தாவி சென்று அல்லது காட்டிற்கு உலாவி உணவை தேடி அலைந்து தெரிந்து தேடி தின்றும் வாழும் ஒரு உயிரினம். அதனை அந்த நிலையிலிருந்து இவ்வாறு உணவுக்கு கையேந்தும் ஒரு நிலைக்கு சாலை ஓரங்களில் செய்ய வைத்த காரணம் அது மட்டுமல்ல. காட்டில் இன்றும் உணவு இருக்கிறது அல்லது உணவு குறைந்திருக்கலாம். ஆனால் நாம் அதற்கு உணவு வழங்குகிறோம் என்ற பெயரில் அவர்களை, அந்த குரங்கினங்களை நாம் கையேந்தும் நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு முறையும் நாம் தூக்கி எறிகின்ற பொருள் பொழுது, அடிக்கடி எல்லாரும் தூக்கி எறியும் பொழுது அங்கிருந்து நமக்கு உணவு வருகிறது, ஏதோ எரியப்படுகிறது, ஸோ அங்கேயே காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு வரும் நாளிலும் சரி, உணவு கிடைக்காத நாட்களிலும் உணவு தேடுதலை விடுத்துவிட்டு அதை நோக்கிய ஒரு மனநிலைக்கு அந்த குரங்கினங்கள் சென்று விட்டது. உள்ளபடியே தவறு முழுவதும் நம்மிடம்தான். ஒரு வாயற்ற உயிரினங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு அரசு திட்டங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக அவைகளுக்கு உணவு, நீர் ஏன் கிடைக்கவில்லை அல்லது கிடைத்து கொண்டிருக்கிறதா என்று தகவல் தெரிந்து கொண்டு அதற்கு நாம் அரசோடு இணைந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டுமே தவிர, இதுபோன்று ஒரு வனத்தின் ஓரத்தில் கூட சாலை நின்று குரங்கினங்கள் எதையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பது உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை அளித்தது. எனவே நண்பர்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு நிரந்தரமான சீன பழமொழி ஒன்றுள்ளது. ஒருவருக்கு இல்லாதவருக்கு, பசித்தவருக்கு மீன் கொடுக்காதே, மீன் பிடிக்கின்ற வலையை கொடு என்று சொல்வார்கள். அதுபோல் ஏன் அவர்கள் அல்லது அந்த குரங்கினங்கள் கையேந்த வேண்டும்? உள்ளபடியே காட்டில் அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் இல்லையா, அல்லது அதற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, அதை நோக்கிய நம்முடைய வேண்டுகோள் என்ன அரசிடமோ அல்லது அமைப்புகளிடமோ என்ற சிந்தனையை மேலோங்கி அதுக்காக ஒரு கோயில் இடங்கள்லேயோ அல்லது பொது இடங்கள்லேயோ விலங்கினங்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. நிச்சயமாக உணவு நம்மால் பார்க்கும் பொழுது உணவு கொடுக்குறோம். ஆனால் சாலையின் ஓரங்களில் நிற்பவைகளில் தூக்கி எறிந்துவிட்டு அவைகளை தன்னுடைய இயல்பான குணத்திலிருந்து கையேந்து நிலைக்கு கொண்டு வந்தது உள்ளபடியே ஒரு மனித தவறாக நான் உணர்கிறேன். நிச்சயமாக அதை நாம் தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான உயிரினங்களை காப்பதற்கு என்ன ஒரு தேவையோ முன்னெடுப்போ அந்த முன்னெடுப்புகளை அரசுடன் இணைந்தும் பல்வேறு நல அமைப்புகள் இணைந்தும் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் அந்த பயணத்தின் போது உணர்ந்து கொண்ட ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். அதையும் மற்றவர்கள், நீங்களும் அந்த பயணங்கள் போன்ற விஷயங்களை காணலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் கையேந்த நிலையில் உள்ள விலங்கினங்கள் நாளை வழிப்பறியாக நாம் கையில் கொண்டு செல்லும் பொருட்களை பிடுங்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடும். எனவே இது உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்குமே பொருந்தும். அனிமல்ஸ் மட்டும் இல்லை, நம்மையும் சார்ந்தது. எப்போதுமே உதவி செய்யும் என்று மனம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நிரந்தரமான உதவி தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவியாக செய்ய வேண்டும் தவிர அவ்வப்போது நம்முடைய மன திருப்திக்காகவோ அல்லது அவர்களை ஒரு தற்காலிக திருப்திப்படுத்துவதற்காக ஒரு உதவிகளை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். தோழர்களே, நன்றி.